ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கான பெஸ்டான ஸ்டாக் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்போதுமே நிறைய பேர் புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான நபர்கள் தான். சரிங்களா? எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்டாக் செலெக்ஷனுமே மேஜராக எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஆப்ஷன் கால் ஆப்ஷனை பை பண்ணுறது, எப்படி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும், இதே தான் சிந்திப்பாங்க. பட் எப்போ சரிவு நிலை இருக்கும், எந்த ஸ்டாக் தொடர்ந்து சரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா சரிவு நிலையில் அந்த ஸ்டாக் நல்ல ஒரு வீழ்ச்சி இருக்கும், நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். இது ஆப்ஷன் ட்ரேடர் பொறுத்த மட்டும். இப்போது இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா IRCTC இதை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு வீழ்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. கடந்த சில மாத தினமாக என்ன ஆகுது அப்படின்னா வீழ்ச்சியில் இருக்குது. ஸோ 860 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா வரக்கூடிய மாதத்தில் நல்ல ஒரு சரிவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் இப்போ டைம் ஃப்ரேம் வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ லாங்காக நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா UPL. ஸோ UPLை பொறுத்த மட்டும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கும். சரிங்களா? பட் இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது இதில் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும். சரிங்களா? சரிவில். சரிங்களா? மார்க்கெட்டோட இதை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வைப்போம். சரிங்களா? பட் இன்னும் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நீங்கள் எடுக்கச்ச இன்னும் கீழே சரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது UPLை பொறுத்த மட்டும். ஸோ வரக்கூடிய நாட்களில் 455க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு இதில் தயாராகிக்கலாம். சரிங்களா? கடைசியாக காட்ட போகிற 2 ஸ்டாக் ரொம்ப முக்கியமான ஸ்டாக். இதில் LTIM பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு சைன் இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் சிம்பிளாக இருக்குது. ஸோ இது வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 4910க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல சைன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சிமெண்ட்டை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் இதனுடைய லோ லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு பீக் அப்புறமா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் 430க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இதில் மேக் பண்ணலாம். எப்போதுமே மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். இப்போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி வைக்கச்சா, நீங்கள் பைக்கு செலக்ட் பண்ணாலும் சரி, செல் சைட் செலக்ட் பண்ணாலும் சரி, நம்ம டிசைட் பண்ண முடியாது. நிறைய பேர் என்னன்னா ட்ரெண்டை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா அப் ட்ரெண்டை பைக்கும் ஃப்ளாட்டை பைக்கும் செல்லுக்கும், டவுன் ட்ரெண்டை செல்லுக்கும் பயன்படுத்திப்பாங்க. இப்போ அப் ட்ரெண்டை ஸ்டாக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஜிக்ஸாக்ல அதாவது சப்போர்ட் லெவலில் கரெக்டாக என்ட்ரி பண்ணி ரெசிஸ்டரை நோக்கி போகும்போது என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவீங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, இப்படி நடக்கச்ச நெஃப்டி சரிவில் இருக்கும். சரிங்களா? அது தொடர்ந்து ஒரு வார காலமாக வீழ்ச்சியில் இருக்கும். இப்போ என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பீங்க, ஆனால் இந்த இடத்துல ஃப்ளக்சுவேஷன் சரியாக இருக்காது, லிக்விடிட்டி சரியாக இருக்காது. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போது நெஃப்டியில் இருக்கிற ஸ்டாக் நீங்கள் எதுலேருந்து எடுத்திருக்கீங்க, நெஃப்டி 50யா, நெக்ஸ்ட் 50யா, நெக்ஸ்ட் 100ஆ, நெக்ஸ்ட்டு 200ஆன்னு பார்த்துக்கணும். இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் 50யில் எடுக்கிங்கன்னா இந்த 50 ஸ்டாக்கையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது யார், நெஃப்டி 50யோட சார்ட். நெஃப்டி 50யோட சார்ட்டை எடுக்கணும். அதை எடுத்து அந்த சார்ட்டை கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணணும். இதில் அந்த சார்ட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் செல் சைடுக்கான மோட்டோவில் தான் நீங்கள் இறங்கணும். இல்லை அது அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம செல் சைடுக்குன்னு ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், அப் ட்ரெண்டுக்காக நீங்கள் ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.